தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜும் போகும்போது ஒவ்வொரு மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும். அதே போல் ஒவ்வொருத்தரோட கனவும் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதை நம்ம சரிவர நிவர்த்தி பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்ம பின்னாடி வரக்கூடிய நம்மளோட வாரிசுகளுக்கு அது சரியான நிலைமையில் இருக்கும். நம்ம மெயினாக நம்ம ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம உழைப்பை சேமிக்கணும். நம்ம உழைப்பை எந்த அளவுக்கு நம்ம சேமிக்கமோ, சரியான முறையில் நம்ம செலவு தன்மை இருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட முன்னேற்றம் இருக்கும். வரவுக்கு மீறின செலவு இல்லாமல் நம்ம செலவை கரெக்டான முறையில் சுருக்கி நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம முன்னேறலாம். அதுபோல தான் இப்போ ஒரு நேரம் இருக்குது. என்ன நேரம் அப்படின்னா தேர்தல் நேரம். கண்டிப்பாக ஒரு ஜனநாயக திருவிழா இது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கிறது ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதே தேவை அரசியல்லையும் இருக்கு. கண்டிப்பாக அரசியல் தவிர்க்க முடியாத ஒரு தேவை மனுஷனுக்கு. இந்த அரசியல் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நம்ம இலவசங்கள் கொடுத்தவங்கள தேர்ந்தெடுக்கிறது பெரிய ஒரு முட்டாள்தனம். கண்டிப்பாக இலவசங்கள் மனிதனோட வாழ்க்கையை முன்னேற்றவே செய்யாது. மனுஷனுக்கு தேவை உனக்கு இது வேலை, அதுக்கான சரியான ஊதியம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் நம்ம நாடு முன்னேறும். அதே மாதிரி தான் இந்த மண், மக்கள், மரம், ஒரு சின்ன புல், பூண்டு இது எல்லாமே யார் நேசிக்காங்களோ அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கணும். கண்டிப்பாக மண்ணையும் மக்களையும் நேசிக்கவங்களுக்கு நீங்கள் வாக்களிங்க. உங்களோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். எல்லாரும் கண்டிப்பாக வாக்களிச்சு, வெளியூரில் இருந்தாலும் வாக்களிச்சுட்டு போங்க. நிச்சயமாக அது ஒரு கட்டாய கடமையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி என்னும் இலக்கை அடைய என்னோட வாழ்த்துக்கள்.